ஆனா இன்னைக்கு அதே சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதாவது கேப்டன் பிரபாகரன் என்ற ஒரு நபர் இந்த உச்சத்தை இருந்துச்சுல போர், அப்ப என்ன பண்ணாருன்னா நிறைய பேர் சொல்றாங்க, நான் நெருங்கிடுச்சு, இதுக்கு நம்ம குழப்பமானு தெரியல, அவங்க குழந்தை அவங்க பொண்டாட்டி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களை எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டோம்னா, தமிழ்நாடு வழியா அனுப்பி எங்கேயாச்சும் காப்பாற்றோம்னா நம்ம குழப்பமானு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, என்னை நம்பி இத்தனை தோழர்கள் இத்தனை போர்கள் இருக்கீங்க, உங்களுடைய மனைவி பிள்ளையா எங்க இதே போர்க்களத்துல செத்துட்டு இருக்காங்க, அப்ப நான் மட்டும் என் பொண்டாட்டி பிள்ளைய எப்படி நான் காப்பாற்றுவேன்? செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி இந்த மண்ணில் தான் நான் சாவேன், என் பொண்டாட்டி பிள்ளை இதே மண்ணில் தான் இருக்கணும் சொன்ன ஒரு தலைவனை அவரை நீங்க மனசுல ஏத்துக்கிட்டு அவரை வழிகாட்டியே நீங்க வந்தீங்கன்னா, இன்னைக்கு சீமானுடைய பிள்ளைங்க குட்டிகள்லாம் சந்தோஷமா பெரிய வசதியோட இருக்கு. பணம் ஏது? இந்த பிரபாகரனை காட்டி உலக நாடுகள்ல இருந்து பணம் பெற்று நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. ஒரு 2 லட்ச ரூபா மாசம் 2 லட்ச ரூபா வாடகை வீட்டை இருக்கு. உங்க பையன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். ஆனா உங்களை நம்மள தம்பிகள் இன்னைக்கு நடுவுல நிக்கிறாங்க. அந்த வருத்தம் தான். அது எப்படி ஈவிக்கு சிறந்தவங்களுக்கு போக முடியுது? அதாவது